லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. வரலாறு மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை. வினாவிடைகள். யூதர்கள் மற்றும் வரலாறு. 1. ஷேக்ஸ்பியரின் எந்த நாடகம் யூதர்கள் மீதான எதிர்மறை கருத்தை உருவாக்கியது? ஷேக்ஸ்பியரின் வெனிஸ் நகர வணிகர் எனும் நாடகம். இதில் வரும் ஷைலக் எனும் பாத்திரத்தில் யூதர்களை பற்றிய எதிர்மறை சித்திரமாக பார்க்கப்படுகிறது. 2. 19ஆம் நூற்றாண்டில் ரஷ்யாவில் நடைபெற்ற யூத எதிர்ப்பு போராட்டங்கள் விரிவாக்கும் திரைப்படம் எது? ஹிட்லர் ஆன் ரூப். 3. யூதர்களை தாயகமாக விளங்கும் நாடு எது? இஸ்ரேல். இது ரோமர்கள் காலத்திலிருந்தே அவர்களின் தாயகமாக கருதப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபை. 4. ஐக்கிய நாடுகள் சபை உருவாக அடிப்படையாக இருந்த சாசனம் எது? 1941 அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து இடையே கையெழுத்தான அட்லாண்டிக் சாசனம். 5. ஐக்கிய நாடுகளின் சபையில் பிரகடனம் எப்பொழுது எத்தனை நாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1942 ஜனவரி 1 அன்று அச்சு நாடுகளுக்கு ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான் எதிராக போரிட்ட 27 நாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 6. ஐநா சாசனம் எப்போது கையெழுத்து ஆனது? 1945 ஜூன் 26 அன்று 51 நாடுகள் கையெழுத்திட்டன. 7. தற்போது ஐநா சபையில் எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளது? 1193 நாடுகள். 8. ஐநா சபையின் தலைமையகம் எங்குள்ளது? நியூயார்க், அமெரிக்கா. 9. ஐநா பாதுகாப்பு சபையில் அமைப்பு எவ்வாறு உள்ளது? மொத்தம் 15 உறுப்பினர்கள். இதில் 5 நிரந்தர உறுப்பினர்கள் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, சீனா. இவர்களுக்கு மறுபானை ஓட் ஆஃப் பவர் அதிகாரம் உண்டு. 10. பன்னாட்டு நீதிமன்றம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? தி ஷேக், நெதர்லாந்து, ஹாலந்து. ஐநாவின் துணை நிறுவனங்கள் மற்றும் விரிவாக்கம். 11. ஐநாவின் முக்கிய துணை நிறுவனங்கள் யாவை? FAO உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு. WHO உலக சுகாதார நிறுவனம். ஐநா கல்வி அரசியல் பண்பாட்டு அமைப்பு. ஐநா குழந்தைகள் அவசர நிதிய காப்பு. ஐநா வளர்ச்சி திட்டம். ILO பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு. தலைமையகம் ஜெனீவா. உலக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள். 12. பிரிட்டன் உட்ஸ் இரட்டையர்கள் எவை அழைக்கப்படுபவை? உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி ஆணையம். இவை 1944 நடைபெற்று பிரிட்டன் உட்ஸ் மாநாட்டிற்கு பிறகு 1945 நிறுவப்பட்டது. 13. உலக வங்கி மற்றும் IMF-இன் தலைமையகம் எங்கு உள்ளது? வாஷிங்டன், அமெரிக்கா. 14. உலக வங்கியின் உறுப்பினராகுவதற்கான நிபந்தனைகள் என்ன? ஒரு நாடு பன்னாட்டு நிதி ஆணையத்தில் உறுப்பினராக இருந்தால் மட்டுமே உலக வங்கியின் உறுப்பினராக முடியும். 15. உலக வங்கியில் இரு முக்கிய அங்கங்கள் யாவை? புனரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கி. பன்னாட்டு வளர்ச்சி முகாமின் மனிதர்கள் உரிமைகள். 16. மனித உரிமைகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டில் டிசம்பர் 10ஆம் தேதி. 17. உலக அளவியல் மனித உரிமை சட்டங்கள் தாக்கம் என்ன? ஐநாவில் பிரகடனத்தை தொடர்ந்து சுமார் 90 நாடுகள் அரசியல் அமைப்பில் மனித உரிமை சார்ந்து சேர்க்கப்பட்டுள்ளது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.